தேர்வுகள்லாம் வருதோ அதை உட்காந்து நானும் பார்த்து பார்த்து எழுதிட்டு இருந்தேன். ஒரு நாள் எனக்கும் ஞானோதயம் வந்துச்சு. சத்தியமாக நம்ம இதில் தேர்ச்சி பெற முடியாது. ஏன்னா நாம் நினைக்கிறோம் இந்த சிஸ்டத்தை மூலமாக நம்ம தேர்வாகி உள்ளே போயிடலாம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோன்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாதுன்னு தீர்மானம் பண்ணேன். அப்போ என்ன, கடவுள் இதையெல்லாம் கேள்வி கேட்க ஏதோ ஒன்று படைச்சிருப்பார், ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் நிறைய பேர் பேசுனா நேரம் இல்லை, நிறைய பேசலாம், நிறைய பயோகிராஃபிலாம் நிறைய வச்சுருக்கோம், ஆனால் நேரம் குறைவாக இருக்குது. நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். தம்பி கீர்த்திவாசன் கூட சொன்னாப்ல, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு தெளிவான விஷன் இருக்கணும். இந்த முதலமைச்சர் கேண்டிடேட் 4 பேரை மேடையில் உட்காந்து விவாதிக்கணும்னு சாத்தியப்படுமா? தம்பி கூட சொன்னாப்ல 5 நிமிஷம் வேண்டாம், எங்கள் அண்ணனோட 2 நிமிஷம் விவாதிக்கணும்னு. தம்பி விவாதிக்க கூப்பிட்டாலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மீடியாவை வச்சு பார்த்தீங்களா சீமான் சண்டைக்கு கூப்பிடுறாருன்றவாங்க, வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே, அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே சட்டை எப்படி கிழிச்சிருந்துச்சுன்னா அடி வாங்கினவன் நிலைமை எப்படி இருக்குன்னு இந்த டயலாக் யாருன்னா இவங்க தான் வச்சு மீடியாவை வச்சு ஒப்பேத்திக்கிட்டு இருக்கிற குரூப்பு. இந்த குரூப்பு இவங்கிட்ட போய் இன்னமும் நான் தேர்வு எழுதுற அந்த உறவுகள்கிட்ட சொல்லிக்கிறேன், நம்பிக்கையோட இருங்க. இந்த தேர்வாணையம் உங்களுக்கு நீதி தரும். நான் நம்பல, நீங்களும் நம்பாதீங்க. இங்க எதுவுமே மாறாது. நான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இதை மாத்துறதுக்கு நான் கும்பிடுற கடவுள் ஏதோ ஒண்ணு பண்ணுவார்னு என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். இங்க சிலபஸை மாத்தி ஒண்ணுமே பண்ண முடியாது. சிஸ்டத்தை மாத்தாம சிலபஸை மாத்தி என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் இன்னைக்கெல்லாம் வந்து ஐயா எடப்பாடி பேசுறாரு, பச்சை துண்டு, பச்சை பஸ், திடீர் விவசாயி, திடீர் புரட்சி. எங்க ஐயா ஸ்டாலின் கூட்டமே இல்ல, வெறுஞ்சரை பார்த்து ஆஹா, அந்த வகையில எல்லா கூட்டத்தையும் பார்த்து 30 விழா. தனக்குத்தானே பாராட்டு விழா செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு ஒரு கூட்டம், இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்றான். டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளிகேஷன் போடுறோம்ல, 13 லட்சம் அப்ளிகேஷன் கணக்கு போடு. 100 ரூபான்னு வச்சா கூட எத்தனை லட்சம், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்க? இந்த பணம்லாம் எங்க போகுது? டெட்டு உண்மையிலே இருக்கிறதுலே ரொம்ப மோசம். ஏன் தெரியுமா? இந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய மிக முக்கியமான பங்கு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. ஆசிரியர்கள் இந்த சமூகம் மதிக்குதா? நான் அடிப்படையில் ஒரு அறிவியல் ஆசிரியர், கனவுகளோட தான் படித்தேன், கையில குழந்தைய வச்சுக்கிட்டு படித்தேன். 80% வெளியில வந்த உடனே நான் யூஜி டிகிரிக்கும் பிஎட் படிக்கிறதுக்கும் எனக்கு கால இடைவெளி 7 வருஷம் கழிச்சு தான் படித்தேன். திருமணத்துக்கு அப்புறம் படித்தேன். எதையோ ஒன்று சாதிச்சிடலான்னு படித்தேன். வெளியில் வந்தோடனே பரிச்சைன்னா சரி எழுதணும்ல, அங்கே சிலபஸ் கேட்பான். கல்வி உளவியல் நான் ஒரு புத்தகத்தில் படிச்சிருப்பேன். அங்கே கேள்விக்கும் என்கிட்ட இருக்க சிலபஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. அதே தான் டிஎன்பிஎஸ்சி. ஒரு அகாடமியில் போய் பணத்தை கட்டி சரி நம்மளால் போய் இந்த வயசு பிள்ளைலாம் படிக்கிற மாதிரி எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. நான் போய் இனிமேல் லைப்ரரியில் உட்காந்து புத்தகங்களை தேர்வு செஞ்சு என்னால் படிக்க முடியாது. ஏதாவது ஒரு அகாடமியில் பணத்தை கட்டுவேன்னா அவன்கிட்ட வாங்கின அந்த புக்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ தப்பாக இருக்குது. ஏன்னு கேட்டால் நீங்கள் லைப்ரரியில் ரெஃபர் பண்ணி லைப்ரரியில் ரெஃபர் பண்ணால் நான் ஏன் ஓட்ட பணம் கட்டி வாங்கணும்? எப்படியெல்லாம் ஏமாறப்படுறோன்னு பார்த்துக்கங்க. எதுக்கு? ஆனால் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம பைத்தியக்காரத்தனம். இவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரிகள் தேவை தெரியுமா? இனி 10ஆம் கிளாஸ் படித்தவனுக்கு அவங்களுடைய லெவலுக்கு தான் சிலபஸ் இருக்கணும். அப்படியா இருக்கு? நம்மளை கழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணியே அவன் தேர்ந்தெடுக்கிறாங்க. கேள்விகள் பதில்கள் புரியக்கூடாது எல்லாமே பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க உண்மையிலேயே படிச்சு தேர்ச்சி பெற்று அந்த வேலையில வந்து உக்காந்துட்டீங்கன்னா எப்படி நேர்மையா பணம் கொடுக்காம நீங்க தேர்ச்சி பெற்று வந்தா நாளைக்கு மண்ணல்ல விடுவீங்களா? உங்க வருமானம் போதுன்னா நீங்க தானே நாளைக்கு வியவோ மண்ணல்ல விட்டுருவீங்களா? அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு அந்த வேலைக்கு வந்திருந்தா அவன் மண்ணை அள்ளினாதான் அவனுக்கு காசு. இப்ப புரியுதா இந்த சிஸ்டத்தோட வேறு எங்க இருக்குன்னு? இது விஏஓக்கு மட்டும் இல்ல, எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கணும்னா காசு கொடுத்துட்டு தான் அவன் உள்ள வரணும். ஒரு வகையில இவன் சம்பாரிச்சுக்கலாம் இவனை வச்சு. அதே நேரம் இவனுக்கு தேவை இந்த கரப்ஷன் சிஸ்டத்துக்கு தேவை கரெக்டான ஒரு ஆள் தான் தேவை. நீ போய் நாளைக்கு குரூப் 2 பாஸ் பண்ணிட்டு பத்திரத்தாள் பதிகிற இடத்துல போய் உட்காந்துட்டு சார் நீங்க முறைகேடான பத்திரத்தை தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இதை நாங்க எப்படி பதிகிறதுன்னு கேள்வி கேட்டா இவன் பருப்பாங்க வேகமா? வேகாது. அப்புறம் நீ பரிச்சை எழுதிட்டு ஊதியம் மட்டும் போதுன்னு வாழ்ற நேர்மையான ஆளா இருந்தா அவன் பொழைக்க முடியாது. இதுக்கு பின்னாடி இருக்க வேற இதுதான். அப்ப பிரச்சனையின் வேரோட புடுங்கணும். இலைய கிளைய வெட்டி பிரயோஜனம் இல்ல, வேரோட புடுங்கணும். அப்படின்னா
என்ன பண்ணணும்? தீர்வு உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு போராடலாம். 13 லட்சம் பேர் பரிட்சை எழுதிருக்கீங்கல்ல, 25 லட்சம் பேர் வரைக்கும் எழுதிருக்கோம். எல்லா தேர்வையும் சேர்த்தா 25 குடும்பத்துடைய வாக்குகள் இருக்கு. தூக்கி எறிங்க இவங்கள வேரோட. அதுதான் தீர்வு, ஒரே தீர்வு அதுதான். கேள்வித்தாள்களை பாதுகாப்பு இல்லாம கொண்டு வராங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு 2 காவலரை போட்டு தேர்வு தாள நீங்க நாங்க பாதுகாப்பா கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நாங்க நம்பணுமா? ஐயா, ஒத்த ஆளு, ஒரே ஒரு பையன், பார்க்க சின்ன பையனா இருக்கான், ஒய் பிரிவு பாதுகாப்பே தாண்டிட்டான். ஒய் பிரிவு பாதுகாப்புல போயா, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணம் சொல்லி ஏறி குதிச்சான். ஏறி குதிச்சவன் பாசத்துல குதிச்சாயா. ஆனா பாசத்துல குதிச்சவனுக்கு பேர் என்ன தெரியுமா? பைத்தியக்காரன். நேரம் புடிச்சு கொண்டு போய் கீழ்பாக்கத்துல விட்டாங்க. ஐயா, ஏறி குதிச்ச ஒருத்தரை கீழ்பாக்கத்துல விட்டீங்க. கூட்டமா நிக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வீங்க? முன்னாடி நிக்கிற கூட்டத்துக்கு அப்ப என்னை பார்க்க வந்தவன் செல்ல வேண்டிய இடம் எதுன்னு ஒரு தலைவன் சொல்லாம சொல்றாரு, கீழ்பாக்கத்தை கொண்டு போய் விடுங்கன்னு. பாத்துக்கங்க, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. தீர்வு ஒண்ணுதான். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொன்னா வள்ளுவ பெருந்தகை. நீதி நெறிப்படி ஆட்சி செய்யற அந்த அரசனை கடவுளுக்கு சமமாக பார்க்கணும். இங்க ஏதாவது தேருமா? கடவுளுக்கு சமமா ஏதாவது தேருமா? ஆனா வாய்ப்பு நம்ம கிட்ட தான் இருந்தது. அப்படி ஒரு மன்னவனை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு நம்ம கிட்ட தான் இருக்கணும். 234 தொகுதியிலையும் மக்களுக்காக தனித்தே தொடர்ந்து நின்று களம் காண்கும் சீமானை விட்டு விட்டு 200 300 நீட்டி ஆட்சியை பிடிச்சிடலான்னு தற்குறித்தனமா வர்றவங்க நம்பி ஏமாந்துடாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இன்னொரு வாய்ப்பு. அதே வள்ளுவன் தான் சொல்லியிருக்கான், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் சீமாட்ட விடு நாட்ட. அண்ணன் சீமான் போதும். நான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு. நான் வச்ச அதே நம்பிக்கை நீ வை. இங்க சிஸ்டத்தை மாத்துவோம், வா எல்லாரும் சேர்ந்து வா. இன்னைக்கு கூப்பிடுறாங்கல்ல, ஒன்றுபடுவோம், வா வான்னு செத்து விளையாட கூப்பிடுறாங்க. இவங்களை நம்பி போய் சிக்கிறாதீங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தொடர்ந்து மாநில